உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், திக் விஜயம் ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையர், கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகள் சுற்றி வலம் வந்தனர். அப்போது திருக்கல்யாண மேடையில் ஓதுவார்களால் 12 திருமுறைகள் ஓதப்பட்டது. இதையடுத்து முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின் கோயில் வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டி வேர்கள் மற்றும் பல வகை வண்ண பூக்களாலும் பச்சரிசியாலும் நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் விருந்தளிக்கப்பட்டது.